கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஃப்ரூட் மிக்சிங் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை தடாகம் சாலை பகுதியில் இயங்கி வரும் பிரபல அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மற்றும் கேட்டரிங் டெக்னாலஜி பயிற்சி நிறுவனத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அமிர்தா மாணவர்களுக்காக தி ஹவுஸ் ஆஃப் பாஸ்ட்ரிஸ் மற்றும் ஃப்ரூட் மிக்சிங் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் பிளம் கேக் தயாரிப்பிற்காக பாதாம், பிஸ்தா, முந்திரி, திராட்சை, பேரீச்சம்பழம் போன்ற 50 கிலோ உலர்பழங்கள் பயன்படுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக அமிர்தா இன்ஸ்டிடியூட் தலைமை செயல் அதிகாரி சுரேஷ்குமார் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். நிகழ்ச்சியை தொடர்ந்து அவர் கூறுகையில், கிறிஸ்துமஸ் கேக் தயாரிப்பது என்பது ஒரு பாரம்பரிய விழாவாகும். எனவே இந்த நிகழ்ச்சி அமிர்தா இன்ஸ்டிடியூட் மாணவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்றார். மேலும் இந்நிகழ்ச்சியின் மூலம் மாணவர்கள் பிளம் கேக் தயாரிப்பது எப்படி என்பது குறித்தும் அதன் செய்முறை விளக்கங்கள் குறித்தும் தெளிவாக எடுத்துரைத்தார். மேலும் ஃப்ரூட் மிக்சிங் செய்த பிறகே பிளம் கேக் தயாரிக்க முடியும் என்பதையும் மாணவர்களுக்கு புரிய வைத்தார். மேலும் ரம் மற்றும் ஒயின் பானங்களில் 20 முதல் 45 நாட்கள் உலர வைக்க வேண்டும். இதற்காக 11 வகையான உலர் பழங்களை சேர்த்து பதப்படுத்தி வைத்தால் மட்டுமே பிளம் கேக்கின் தரமான சுவை தெரியும். இதனை மாணவர்கள் கற்றுக்கொண்டால் அவர்கள் எதிர்காலத்திலும் வேலைக்கு செல்லும் இடங்களிலும் தரமான சுவையுடன் பிளம் கேக் தயாரிக்கலாம். மாணவர்கள் இந்த வாய்ப்பை உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அமிர்தா இன்ஸ்டிடியூட் நிர்வாக அலுவலர் சுமதி, செஃப் கார்த்திகேசவன், அமிர்தா இன்ஸ்டிடியூட் மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பிளம் கேக் தயாரிப்பில் ஈடுபட்டனர். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்றது ஒரு பேப்பர் வந்து 5th செமஸ்டர்லையும் 4th செமஸ்டர்லையும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருது. அப்போ அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக குவாலிஃபைடாக இருக்காங்க. ஏன்னா நம்ம அனுப்பக்கூடிய ட்ரைனிங் இது எல்லாமே குவாலிஃபைடாக இருக்காங்க. பட் அவங்களுக்கு வந்து என்ன பண்ண தெரியலன்னா, மார்க்கெட் பண்ண தெரியல. எப்படி வந்து அதை பாதுகாக்கிறது, எப்படி வந்து அதை சந்தைப்படுத்துறது, எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்றது நாலேஜ் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஸோ நாங்கள் வந்து இதன் மூலம் இந்த ஹவுஸ் ஆஃப் பாஸ்ட்ரிஸ் மூலம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து எப்படி வந்து இதை மார்க்கெட் பண்ணுறது, அவங்களே தான் இந்த ஆர்டர்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ சார் சொன்ன மாதிரி இந்த 500 kgs ஆர்டர் வந்து ஸ்டூடெண்ட்ஸே தான் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களே அப்போ அவங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து அவங்களே தான் பண்ண போகிறாங்க. இந்த ப்ராடக்ட் அவங்க பண்ணதுக்கப்புறம் இதை அவங்களே சேல்ஸ் பண்ணும்போது அந்த ஃபீட்பேக் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம தியரியாக படிக்கிறத விட கான்ஃபிடென்ட் லெவல் அவங்களுக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அந்த கான்ஃபிடென்ட் லெவல் வந்துட்டாவே நம்ம பண்ணதை வந்து இன்னைக்கு வந்து மக்கள் வந்து டேஸ்ட் பண்ணுறாங்க, ஃபீட்பேக் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லும் போது அந்த கான்ஃபிடென்ட் தான் அவங்களுக்கு வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறது. தான் ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட் லெவலை வந்து நம்ம அமிர்தாவில் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். அதுக்கான ஒரு முயற்சி தான் இன்னைக்கு பண்ண விழா.